There are GL other topics. So GL other topics here. GL or other topics, we'll try to finish the customer and vendor, then we'll come and finish this. ஏன்னா இதுலயும் கஸ்டமர் வெண்டாருக்கும் இதுல இன்வாய்ஸ் பேமெண்ட் என்ட்ரியோட கம்ப்ளீஷன் இருக்கு. அதனால we'll try to finish. So there is a part document and whole document, and also there is a sample document, recurring document, reverse document, delete or block document. Hello. வாய்ஸ் கேட்கலையா? ஹலோ இல்ல கேக்கல காயத்ரி. ஹலோ is it okay now? Hello. Yeah, now it's okay Gayatri. Okay. So இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் முடிச்சதுக்கு அப்புறம் we'll do. இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா என்னன்னு பார்ப்போம். அதோட கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஃபுல் ப்ராசஸ் நாளைக்கு கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டா accounts payable you guys will do. First we will see what is accounts receivable. Accounts receivable, which is nothing but O2C process. O2C process accounts receivable என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which are the modules involved. So FI and SD. FI and SD. And SD, finance and sales and distribution. So இதுல which we call this as a O2C process, order to cash. உங்களை வந்து accounts receivable தெரியுமான்னு கேட்க மாட்டாங்க யாரும். FI and SD ஓட flow தெரியுமான்னு கேட்க மாட்டாங்க. They'll say here as a O2C process. உங்களுக்கு கொஸ்டினே இன்டர்வியூல இல்ல இதுல வாட் இஸ் தட் இந்த வெப்சைட்ல எல்லாம் இல்ல லாகின்ல பாத்தீங்கன்னா aware of O2C process P2P அப்படின்னு தான் கேட்பாங்க, which is nothing but order to cash. So இதுல என்ன இருக்கும் order to cashனா first what is there in the sales flow, salesல என்னெல்லாம் இருக்கும், how the flow and how it is coming end with the finance module அப்படின்னு பாக்குறப்போ there is a first as a customer. இப்போ me as one of your customer, உங்க கம்பெனியோட ஒரு கஸ்டமர். if one time customer நான் வந்து உங்க ஷோரூம்ல வந்து மெட்டீரியல் எடுத்துட்டு I'll just leave, whether it is a TV or fridge or whatever, etc. Now here இந்த இடத்துல first what we'll do, I'll go and do the inquiry. Inquiryன்றது வேற, there is enquiry. So inquiryக்கும் enquiryக்கும் difference இருக்கு. ஓகே, இந்த இன்கொயரினா என்னன்றது நீங்க நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட்லி என்கொயரி, நான் போய் எப்போ என்கொயரி பண்ற மல்டிபிள் கம்பெனிஸ், ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் த கொட்டேஷன். சாரி. ஸோ ஆஸ் எ கஸ்டமர், ஒன் டைம் கஸ்டமர் இல்லை அப்படின்னா தென் வாட் ஆல் த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வி மே ஹாவ். தர் இஸ் அ bulk order customers, like wholesale customer, retail customer, local customers, import export type of customer, trading type of customers, services, parts. So in the market there are a lot of type of customers we may have. Ship to party, sold to party, அதுல இருக்கிற customers நிறைய இருக்கு. Ship to party, sold to party னா இங்க மெட்டீரியல் வாங்கிட்டு அங்க பே பண்றது, சிஸ்டர் கன்சர்ன் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவங்க வந்து வெறும் மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறவங்க, அவங்க பேமெண்ட் வந்து இன்னொரு இடத்துல செட்டில்மெண்ட். So இதுல maybe we are one of the local customers. So நான் வந்து உங்களோட ஒரு கஸ்டமர். First what I should do, I have to collect the enquiry, then there is a quotation. இந்த quotationக்கு அப்புறம் completely quotation முடிச்சிட்டு now
நான் அவங்களோட கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணதுல பிரைஸ் வைஸ் அண்ட் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைஸ் எவ்ரி திங் இஸ் குட். ஸோ டைரக்ட்லி ஐ எம் கம்மிங் டு உங்களோட ஏரியா, உங்களோட கம்பெனிக்கு வந்து ஐம் ஆஸ்கிங். ஸோ ஐ கான் கோ டைரக்ட்லி டு த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஐ கான் கோ டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். வை? பிகாஸ் இதுல ஃபினான்ஸ்க்கு எனக்கு இங்க வேலையே கிடையாது. எஃப்ஐக்கு நான் வரவே மாட்டேன். ஃபினான்ஸ் டீமுக்கு ஐ won't come. Then what we should do? Yes. So after the quotation, I should confirm the order confirmation. நான் சேல்ஸ் டீம்ல தான் I have to discuss all this. ஜென்ரலா இப்படிதான் இருக்கும் business, correct? So order confirmation, once I confirm the order, சேல்ஸ் டீம்ல நான் போன உடனே சார் எனக்கு வந்து சே எக்ஸாம்பிள் கார்ஸ், ஸோ 25 கார்ஸ் வேணும் இனிஷியலி, ஆஃப்டர் 3 months then agreement, then I will increase, அப்படி சொல்ல முடியுமா? No, there is a discussion first of all. So அந்த டிஸ்கஷன்ல என்ன மாதிரி இருக்கும்? So you guys will ask me like are you what type of customer, உங்களோட business என்ன, the how you can pay and எல்லாத்தையும் முடிச்சிட்டு, so you guys are giving me the agreement. என்னன்னா அந்த பாண்ட்ல I should sign in the sense இதுதான் இப்ப ஸ்டார்ட் பண்றது. these are the amount which we should pay as an advance. அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்புறம் நீங்க இப்படிதான் பே பண்ணணும். 30 days, 45 days terms and 60 days, 75 days or 90 days, 120 days. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல தான் நீங்க பேமெண்ட் பண்றீங்க. இல்ல இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ, நிறைய அந்த மாதிரி என்ன டேர்ம்ஸ் உங்களுக்குள்ள கஸ்டமர் அண்ட் யூ. ஸோ நவ் அவங்க எல்லா கண்டிஷனுக்கும் they have done with that and sign and advance amount paid. So all this process is done. In clarifications on this done. Then what we will do? Directly we'll do material delivery. Material எனக்கு டெலிவரி பண்றீங்க எங்களோட வேர்ஹவுஸ்க்கு. வேர்ஹவுஸ்ல மெட்டீரியல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எஸ் there should be as a billing. இது வரைக்கும் தான் சேல்ஸ் டீம் ஜாப். This is up to here சேல்ஸ் டீம் ஜாப். இந்த சேல்ஸ் டீம் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் there is a clearing of payment. Clearing of payment where FI comes. இந்த இடத்துல நீங்க மெட்டீரியல் டெலிவரி பண்றது வரைக்கும் தான் சேல்ஸ் டீம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டேர்ம் இப்ப நான் பேமெண்ட் பண்ணணும். நான் வந்து எப்ப பே பண்ணிருப்பேன்? 30 days, ஆஃப்டர் 30 days ஆர் வாட் எவர் த டேர்ம்ஸ். அப்ப நான் 30 days பேமெண்ட் பண்ண உடனே அது எந்த இடத்துல காமிக்கும்? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காயத்ரி கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs வந்திருக்கு அமௌண்ட். What is the due amount it's supposed to receive after 30 days? So அந்த அமௌண்ட்டை ஃபினான்ஸ் டீம் தான் பார்க்கும். That is not at all FISD ஓட அவங்க டேர்ம்ஸ்ல அந்த ப்ராசஸ்ல எதுவுமே உங்களுக்கு நமக்கு உங்க ஸ்கிரீன் சைட்ல கிடையாது. ஸோ அந்த அமௌண்ட் வந்த உடனே ரீகன்சிலேஷன் டீம், த ப்ராசஸ் டீம், சாரி they will come. ஸோ அந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த கஸ்டமர்ல நம்ம பேமெண்ட் சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணோம்னா, ஸோ அவுட் ஆஃப் 25 lakhsல ஒரு 2 lakhs ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன நான் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 50 ரூபா பே பண்ணிருக்கேன் 50 lakhsல. இப்போ 20 lakhsக்கு மட்டும்தான் கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதுல 2 lakhs பே பண்றோம். இது எல்லாமே சிஸ்டம்ல ஃபினான்ஸ் சைட்ல இருந்து அப்டேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நான் 45 daysல பே பண்ணல, அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் டீம் தான் லெட்டர் அனுப்பணும், ரிமைண்டர் லெட்டர். ரிமைண்டர் லெட்டர்ல இருந்து வாட் இஸ் சார் இந்த உங்களோட ரெஃபரன்ஸ் இன்வாய்ஸ்ல இருந்து இதான் உங்களோட ரிமைண்டர் லெட்டர். நமக்கு எப்படி ஏர்டெல்ல இருந்தோ இல்ல இதுல இருந்தோ மெசேஜ் வருது, 2 days before we'll receive message. The payment is due. If not, if you paid, then ignore it. Or அதே வந்து அந்த 2 நாள் லேட் ஆயிடுச்சு, நான் கட்டல, 3ஆம் தேதி கட்டுறது 5ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சுன்னா என்ன மெசேஜ் வரும்? ஓவர் டியூன்னு வரும். லைக் தட் I supposed to pay exactly. நான் பே பண்ணேன்னா தென் அந்த டேஸ்க்கு அப்புறம் என்னென்ன பெனால்டி இருக்கு, those things, everything which finance only have to do the follow. கஸ்டமர் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே இல்லைன்னா தென் சேல்ஸ் டீம் வந்து அப்ரோச் பண்ணலாம். till that finance. So அப்புறம் next terms, this is how we do. So there is a clearing of payment. So order to cash, இதுதான் வந்து ஆக்சுவலா நான் ஒரு நார்மல் ஒரு ப்ராசஸ் இன் பிசினஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இல்ல கேட்கறதுக்கு? நீங்க இந்த காலையில செஷன் நாளையான்னு தெரியல, நீங்க தாராளமா இன்ட்ராக்ட் பண்ணலாம் கிளாஸ்ல. ஐ ஓன்ட் சே பேசாதீங்க, ரெக்கார்டிங் அப்படிலாம் கிடையாது. either today or tomorrow we do configuration. எல்லா ரெக்கார்டிங்கும் லிசன் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருது, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா உங்களோட டேர்ம் உங்க குரூப்ல இருந்து நான் பார்த்ததுல இதுவும் நான் நோட்டீஸ் பண்ணுது.
எல்லாம் முடிச்சு ரெக்கார்டிங் ரிசீவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். If you guys have any questions, you can also ask me. Okay, now after here, இதோட ப்ராசஸ்ல என்ன நம்ம பண்ணணும்? ஓகே, அப்ப ஃபினான்ஸ் டீம்ல பேமெண்ட் பண்ணல, வரல, ஃபாலோ ஆல் திஸ் which we have done. The same concept in accounts payable, that we call this as a P2P process. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் இதையும் இந்த இடத்துல சொல்றேன். இது வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிள், தட் இஸ் நத்திங் பட் எஃப்ஐயும் எம்எம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. இது அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பேசிக்கலாம். ஓகே, நோ இதுக்குன்னு சில கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 7 கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் பண்ணா மட்டும்தான் we can execute further and complete the process. அப்போ அதுல first of all we should define the group. இதையும் GL-ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா லைட்டா, that is you will get easily the creation of customer, individual customer. நம்ம first GL என்ன பண்ணோம்? We created the group, account group, like a balance sheet group and a P&L account group create பண்ணோம். Income and expenses and asset, all those stuff, reserve account, material account, those stuff. So account group create பண்ணிட்டு அந்த each account groupல இருந்து individual account create பண்ணணும். Individual GL account create பண்ணோம். அதே மாதிரி தான் we have to create first of all the group, because just like that customer உள்ள ஆட் பண்ணணும்னா நாளைக்கு மேனேஜ்மெண்ட்ல வந்து எனக்கு எவ்வளோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்கன்னா எங்க இருந்து லிஸ்ட் எடுப்பீங்க? We can't. So we just have to define first the account group over here. So define account group for customers. Define number ranges for customer account group. XD இதெல்லாம் T கோட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய T கோட் தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்று. ஓகே, இந்த இடத்துல ஏன் நம்பர் ரேஞ்சுன்னு GL what we did 1 to 1 lakh, 1 lakh to 2 lakhன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கொடுத்திருந்தோம். அதுலதான் இண்டிவிஜுவல் சீரியஸ் நம்பர்ஸ், இண்டிவிஜுவல் GL சீரியல் நம்பர் அதுலதான் உங்களுக்கு கொடுத்தோம். The same way, but this is separately. Assign number ranges where it is OBAR. Define tolerance limit. Define tolerance limit. Gayatri, இந்த tolerance limit நம்ம already கொடுத்துட்டோம் in OBA4, then why should we give? Not necessary to give now, but this is one of the mandatory configuration before we go and define the individual GL account. So இது நம்ம கொடுத்துட்டோம்னா just ignore it. Otherwise we have to give mandatorily. Okay, next one is define document types and document number ranges. அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் இன் ஜிஎல்க்கு எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட் டைப்ல 01 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஹியர் இன் OBA7 where we should check DR, customer invoice, customer payment and customer document. So for which what we should define in FBN1 as a 18, 14, 16 as the standard. Yes. Define GL as reconciliation account, recon account. என்ன பண்ணணும்? பிகாஸ் இந்த FS00ல நான் போய் எல்லா கஸ்டமர் நேமையும் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? நமக்கு வந்து 5000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க டோட்டல். அப்போ 5000 கஸ்டமரும் GL வருமா? பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் த cumulative ஆஃப் கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணும் அப்படின்னா என்ன என்ட்ரியா இருக்கும்? எனி ஐடியா அக்கௌண்டிங் கைஸ்? என்ன என்ட்ரி, என்ன GL அக்கௌண்ட் இருக்கும் கம்ப்ளீட்லி த கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் வரணும்னா? ஹலோ, இட்ஸ் சண்டே டெட்டாஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் ஆர் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அதுதான் வந்து ஏன்னா இந்த இடத்துல எல்லா கஸ்டமரையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அந்த மாதிரி என்ட்ரி தான் நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா
sundry debtors கொடுப்பாங்க, இல்ல debtors இருக்கும், இல்ல receivables domestic அந்த மாதிரியும் create பண்ணுவாங்க in real time. That we should define in FS00 in GL creation. Then we should define individual customers where we should define இப்போ FI create பண்றதா இருந்தா it is nothing but FD01, FD02, FD03, FD03. இதுவே வந்து SD team create பண்றதா இருந்தா VD01, VD02, VD03 for creation, for edit, for display purpose. FISD அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கஸ்டமர் அது ரெண்டுத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஜென்ரலா கொடுக்குறோம்னா XD01, XD02, XD03. இப்போ கஸ்டமர் டைரக்டா அங்கதானே போவாங்க, சேல்ஸ் டீம் தானே. அப்போ FIக்கே வரமாட்டாங்களே ஃபினான்ஸ் டீமுக்கு அப்படின்னா ஒரு இடத்துல வருவாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பெனியோட அசெட்ஸை விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. கம்பெனில இருக்கிற டேபிள், சேர், ஆர் லேப்டாப்ஸ் ஆர் எனிதிங் விச் வி ஆர் ஜஸ்ட் ரீசேல் பண்றோம், வாங்கினதை விற்கிறோம். இதுக்கு வந்து கம்பெனியோட ப்ரொடக்ஷன்ல வர்ற பொருள் கிடையாது. So in that time, the customers may approach the finance team directly. Sometimes this all depends, client depends on the product or depends the business. Okay, so அப்போ ஃபினான்ஸ்க்கு வந்து FIல வந்து நம்ம லேப்டாப் விற்கிறோம்னா it will come directly. எனிவே அதுக்கு வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி தான் வரும் அந்த ப்ராசஸ். ஆனா அது அவங்க வந்து they can also approach the FI. இதுல வந்து ரெண்டும் சேர்ந்து கஸ்டமர்ஸ் இன்வால்வ் ஆகிற இடத்துல நம்ம வந்து ப்ராசஸ்ல இந்த T கோட் யூஸ் பண்ணுவோம். So these are the 3 T codes, but we use இந்த கிளாஸ் FI related FD01 இன்டகிரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் end user கிரியேட் பண்ற ஒரு லெவல்ல VD01 they will use. So these are the mandatory configuration. இதுல எது இல்லைன்னாலும் நம்மளால இண்டிவிஜுவல் கஸ்டமர் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, எனி கொஸ்டின்? ஹலோ 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 I don't know why you people are not there. Okay, anyway. So individual customer, அந்த individual customer அப்படின்னு கொடுக்குற இடத்துல we can create here as a, there is a customer called like a Ramco group of customers or Infosys Private Limited, and also here there is a XYZ customers group or private limited or LLC. So இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த குரூப்புக்கு அப்புறம். இந்த குரூப்ல நம்ம சொன்னதுதான் which is nothing but local or retail customers or wholesale customers. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இப்ப இன்வாய்ஸ் கிடையாது. இந்த கிளாஸ் we don't have any invoices. So அப்ப இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்ப இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்ப கஸ்டமர் இன்வாய்ஸ். ஸோ கஸ்டமர் இன்வாய்ஸ்ல என்னவா இருக்கும், கஸ்டமர் இன்வாய்ஸ்க்கு என்ட்ரி எப்படி, ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a customer invoice is customer account debit to sales account. இதுதான் நார்மலா ஒரு என்ட்ரியா இருக்கும். And then what we use is FB17 ஒரு T code யூஸ் பண்ணுவோம். When you come here payment, அப்போ பேமெண்ட் வந்து எங்க ஃபினான்ஸ் டீம் தான் will receive the payment. So payment is F-28 where we receive the in the T code, in this T code we receive the payment. அப்போ பேமெண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, இட்ஸ் ஆல் வெரி பேசிக் லெவல் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரி தான் நான் இங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்போ நார்மலா இதுதான் அக்கௌண்டிங் என்ட்ரி. அப்போ ஒரு சேல்ஸ் பண்ணிருக்கோம், பணம் உள்ள வருது. எஸ், there is a what entry we should define here as a bank account debit to customer, right? customer account knock off பண்ணீங்கன்னா
பேங்க் டு சேல்ஸ். இதுதான் போஸ்டிங்ல வர்றது. இது வரைக்கும் we should understand, we have to understand the complete process. So customer line item display, which is FBL 5N, like FBL 3N, it is a 5N. So these are all the T codes which mandatorily we should understand, we should define each thing. ஹலோ, இந்த ப்ராசஸை நான் நாளைக்கு நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பிஃபோர் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாட் இஸ் O2C ப்ராசஸ்னு ஒரு டீடைல்டு படிங்க. இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் O2C ப்ராசஸ் ஆர் FI அண்ட் SD ப்ராசஸ், டீடைல்டு ப்ராசஸ். ஹலோ, so O2C process, either read understand what is O2C process or understand what is FI and SD ஓட flow என்னன்னு படிங்க. So that easy, நாளைக்கு கான்ஃபிகரேஷன் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் இதுல? இப்போ நான் கான்ஃபிகரேஷன் பண்ணலாமா? Is it okay to do the configuration? மேம் லாஸ்ட்ல என்ன மேம் சொன்னீங்க? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மேம். இல்ல ரெக்கார்டிங்ல இருக்கும். இல்ல நான் என்ன சொன்னேன்னா FI and SAP கூகுள்ல FI and SD process, what is the SD detailed process அப்படின்னு படிங்க, or what is O2C process அப்படின்னு படிங்க. What is O2C processனு டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு நாளைக்கு பிஃபோர் கான்ஃபிகரேஷன் முன்னாடி இதை கொஞ்சம் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் யூ கைஸ். இப்ப கான்ஃபிகரேஷன் பண்ணலாமா? shall we do at least some 3 to 4 configurations? Is it okay? Hello, அதான் கேட்டுச்சு. எண்ட்ல சரி, ரெக்கார்டிங் லிசன் பண்றது வேற. ஹியர் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ். ஏன்னா நீங்க அந்த ரெக்கார்டிங்கை டவுன்லோட் பண்ணி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கேட்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு, இங்கே உங்களால ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியும்னா ப்ளீஸ் ட்ரை டு ஆஸ்க் மீ சம் கொஸ்டின்ஸ். ரெக்கார்டிங் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஆன்லைன்லயும் லைவ் கிளாஸ்ங்கிறது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஜாஃபர், ஷெரீன், பிரகாஷ். மேம் எனக்கு ஒரு டவுட்டு. ம். அந்த பிஃபோர் ஜிஎல் வரைக்கும் பண்ணலாம் மேடம். அதுல ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் நீங்க அப்புறம் எடுக்கிற மாதிரி சொன்னீங்க. அது எப்ப மேடம் எடுப்பீங்க? அப்புறம் இல்ல, இந்த கஸ்டமர் வெண்டார் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஏரியா வர்றப்போ ரிப்போர்ட்ஸ், டேபிள்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றப்போ அந்த இடத்துல இதை பத்தி பேசுவோம். நான் அப்புறம் எடுக்கிறேன்னா பிஃபோர் என்னோட கிளாஸ் செஷன் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துடும் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே 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 மேம். ஓகே, we'll do first 3 configuration, அதாவது OBD2, XDN1, OBAR. இந்த 3 கான்ஃபிகரேஷன், இது 3 தான். இது உங்களுக்கு தெரியும்.
OBA4ன்றது டாலரன்ஸ் லிமிட் உங்களுக்கு தெரியும். FS00ல என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த நம்பர் ரேஞ்சும் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும். So only thing, hardly there are 3 to 4 T codes only we have to do. Okay. First, we'll do OBD2. Ma'am, OBA4 already நம்ம பண்ணிருப்போம்ல ma'am, so we don't have to do it again. OBA4, no need. We have already done. If not done in the real time, then we do. Okay. But Okay, ma'am. அது பண்ணாம போக மாட்டோம். So no need to do, but it is one of the mandatory configurations. Okay, ma'am. Okay, we'll first do. So here the transaction code is OBD2. OBD2 where directly yes, customer account group. Here if you go and select the new entries, account group we should define what is a detailed description about account group. நம்மளோட company code is P001. So நான் இந்த இடத்துல வந்து I'm giving here as a P wholesale customers or retail customers. So wholesale customers நான் கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா we can give as a PC01. Customer group 1, customer group 2, we can give like that. So இப்ப நான் PC01 கொடுக்குற இடத்துல PC01 is nothing but it's a wholesale customers. Just giving complete explanation here. Wholesale customers. Okay. What is one-time customer? One-time customer, which we already discussed about. Only one time he will come and select the material and he leave from the shop, not from the showroom, and not from the wholesale process. Company க்கு வந்து we won't discuss. So அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ல இங்க நான் enable பண்ணேன்னா then இந்த இதையும் அவங்களுக்கு group create பண்ண வேண்டாம். It's not necessary because they'll just pay and they'll pay the cash and they'll take the material. அதனால இந்த இடத்துல இதை கிரியேட் பண்ண வேண்டாம். அவுட்புட் டிட்டர்மினேஷன், இந்த அவுட்புட் டிட்டர்மினேஷன் SD தான் டிஃபைன் பண்ணுவாங்க. தீஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் லைக் சோல்ட் டு பார்ட்டி, ஷிப் டு பார்ட்டி, பில் டு பார்ட்டி, பேயர், இது எல்லாமே அவங்க வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் குரூப்னு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே வில் இன்டகிரேட் ஹியர். ஸோ வி won't do anything இந்த இடத்துல. அண்ட் ஜென்ரல் டேட்டா, கம்பெனி கோட் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, திஸ் இஸ் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல் ஜென்ரல் டேட்டாவும் கம்பெனி கோட் டேட்டாவும் FI கொடுப்பாங்க. சேல்ஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து சேல்ஸ் டீம் தான் ஃபீல்டு கண்ட்ரோல். திஸ் யூ நோ பிரிட்டி வெல் வாட் இஸ் திஸ். ஸோ ஜென்ரல் டேட்டா இன்ஃபர்மேஷன், இந்த ஜென்ரல் டேட்டால தீஸ் ஆர் த ஃபீல்ட்ஸ் லைக் அட்ரஸ். எப்படி இருக்கும் இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ்? இதுதான் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ். சப்ரஸ், ரெக்வயர்ட், ஆப்ஷனல் அண்ட் டிஸ்பிளே. இப்ப நம்ம இந்த இடத்துல ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனை மேண்டேட்டரி ஃபீல்டா கொடுத்தோம்னா இன் ஃபியூச்சர் கஸ்டமர் ரீஜன் வைஸ் எனக்கு கஸ்டமர்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல கேட்டா நம்ம இந்த ரீஜன் வைஸ் ஃபில்டர் பண்ணி எந்தெந்த ரீஜன்ல எவ்வளவு டைப் ஆஃப் என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன். ஸோ இதுல வந்து இல்ல நீங்க ஸ்ட்ரீட் மேண்டேட்டரியா கொடுங்க. ஓகே, we kept one example here for which the field status one. Now next one is இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துலயுமே எப்படி அப்போ கன்சல்டன்ட் டைரக்டா டிஃபைன் பண்ணுவாங்களா இல்ல they will discuss with the client and define? மோஸ்ட்லி கன்சல்டன்ட்க்கு தெரியும்
இதெல்லாம் கொடுத்தா client will get the reports அப்படின்னு சொல்லிட்டு, பட் சில இடத்துல கிளைண்ட் கிட்ட கேட்காம அவங்க மேண்டேட்டரி ஃபீல்டு டிஃபைன் பண்ண மாட்டாங்க. சார் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங்ஸ் வேணுமா, இல்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு மேண்டேட்டரியா தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு they will ask. ஸோ those days அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது எல்லாமே டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீல்ட்ஸ். ஆஃப்டர் த ஜெனரல் டேட்டா இன்ஃபர்மேஷன், ஐ எம் ஹியர் வித் த so company code data. PC01 just அது சேவ் ஆகல ப்ராப்பராங்கனால சேவ் பண்ணிருக்கேன். let me just open here first. சேவ் பண்ணிட்டேன் நானு. I'm reopening again the PC01. My system was very slow. System is very slow. Okay, OBD2 ல go to position. நம்ம இப்போ PC ன்னு பார்த்திருந்தோம். So there is a PC01. இருக்கு PC01. Let me just double click here. அந்த சேம் அக்கௌண்ட் குரூப்ல கம்பெனி கோட் டேட்டா. கம்பெனி கோட் டேட்டாவை டபுள் கிளிக் பண்ணா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் டிரான்சாக்ஷன். லெட் மீ டேக் எக்ஸாம்பிள் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். இதுல there is a house bank இல்ல டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன கொடுக்கணும், அதாவது டிஸ்கவுண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும்னா then we will keep here. இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ்ல இப்போ we are not doing anything. இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இடம் இருக்கு. இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல reconciliation அக்கௌண்ட் we always keep as a mandatory and கேஷ் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம சப்ரஸ்ன்னு காமிப்போம். நான் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இதெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் கஸ்டமர்லயும் நான் காமிக்கிறேன். ஸோ ரைட் நோ we just defined the account group and அந்த ஸ்ட்ரீட் மட்டும் மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்கோம். இதுல இந்த ஃபீல்ட்ல nothing else, we defined only the account group. Now the second T code is, what is the next T code? XDN1. XDN1 இது வந்து நம்பர் ரேஞ்ச். பட் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா this number range is not related to the same what the document type. டாக்குமெண்ட்ஸ் டைப்னு சொன்னது பில் புக்ஸ், there is அக்கௌண்ட்ஸ், என்னது இன்வாய்ஸ் அண்ட் வவுச்சர், ரெசிப்ட் அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட் டைப்ஸ். பட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது கஸ்டமர் சீரீஸ் நம்பரை which we have to assign here. So it's same as a display interval, change interval, number range status. So in the change interval, if you select option, இதுல வந்து any numbers we can give. இப்போ நம்ம இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணோம்னா where it is in the document, நம்ம டாக்குமெண்ட் டைப்ல we have standard like OBA7 FBN1ல இதுதான் கொடுக்கணும், which is what is that, like 18 14 16 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் கொடுக்கணும். 15 17 20 இந்த மாதிரி these are the document. பட் இந்த இடத்துல கொடுக்கறது 00 ல இருந்து ZZ வரைக்கும் any numbers we can give for the customer account group. இதுக்கும் SAP கொடுத்திருக்கிற intervals வந்து நமக்கு 1 to 9999999 like this. They have given the total ranges. So we should allot, suppose say for example நீங்க local customer வந்து ஒரு 500 தான் வச்சுக்கணும் இல்ல 1000 வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா A1 type or A2 whatever. So here 5501 to 2000 அப்படின்னா ஒரு 1500 கஸ்டமர் இதுக்குள்ள கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்ல we need to understand, okay 20,000, okay you can give. So what I am trying to say is in the document this number ranges from 00 to ZZ, any number we can create it our own. No need to follow the standard like a document type. அதுக்காக தான் இந்த இடத்துல கொடுக்குற சீக்வென்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்ம கிளாஸ்ல நீங்க ரிமோட் டெஸ்க்டாப் பண்ணீங்கன்னா ரிமோட்ல யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எனி நம்பர்ஸ் யூ கேன் டேக். என்ன நம்பர் இருக்குல்ல, இன்னும் நிறைய பேர் கிரியேட் பண்ணிருப்பாங்க, FI கிரியேட் பண்ணிருப்பாங்க, SD ஸ்டூடெண்ட்ஸும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால இங்க இருக்கும். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப 3405 இருக்கு, 68341, அதுல இருந்து 6999 இருக்கு. அப்போ இதுல எவ்வளவு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க? 401ல இருந்து 405 5 கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் கஸ்டமர் கொடுத்தா 6, 7, 8, 9 அந்த மாதிரி we can create up to here. So கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா we just have to define something existing, பட் இந்த இடத்துல 0 வந்திருக்கணும். அப்படின்னா இப்ப நான் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணேன்னா கரெக்டா அது 3501, 3502ல இருந்து 45 வரைக்கும், அதாவது 1000 கஸ்டமர்ஸ் நான் இதுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். பட் இட் ஷுட் நாட் பி எனேபிள்டு த எக்ஸ்டர்னல் கொடுக்க கூடாது, எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடாது. அது என்ன ரீசன் நம்ம பேசுவோம். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு செலக்ட் ஒன்லி த 70. நான் 70 தான் எடுத்துக்க போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு கிரியேட் எனி நியூ திங். ஸோ அண்டர் XDN1ல இந்த மாதிரி உங்களோட சிஸ்டம்லயும் இருக்கும் கண்டிப்பா த எக்ஸிஸ்டிங் வித் 01. ஸோ ஹியர் ஐ ஒன்ட் டேக் இட் திஸ் 8P எடுத்திருக்க முடியாது. இல்ல காயத்ரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஃபைன் இட் அப்படின்னா நியூ என்ட்ரிஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டை கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் நோ ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை டு யூஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங். ஓகே நவ் 70. அப்போ நான் என்ன T கோட்ல கொடுக்கணும்? இந்த டிரான்சாக்ஷன் கோட் இஸ் OBAR. இந்த OBARல வேர் அக்கௌண்ட் குரூப் வித் த we should assign with the number range. Account group, assign account group and number range. My customer account group is here PC01. PC01. For which what we defined as a 70, correct? Yes. So please try to save this entry. Transaction saved. What we created, we defined the account group and we defined the number range, the existing number range in the XDN1, and we assigned with the OBAR. இந்த 3 T கோட் பார்த்திருக்கோம். இது நமக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப் டு இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் என்ட்ரி வரைக்கும் நாளைக்கு முடிச்சிருவேன் நாளைக்கு கிளாஸ்ல. தென் ஐ வில் கிவ் 1 day break. Then you please try to do the accounts payable ஓட T கோடும் நான் கொடுத்துருவேன். நீங்க தான் பண்ணணும். பட் கிளாஸ் ஐ வில் கனெக்ட் 1 day ஒரு நாள் பிரேக் கொடுக்குறேன் இந்த ப்ராசஸ்க்கு. இதை முடிச்சிங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்டிங் சம் அரௌண்ட் 45 to 50% போர்ஷன் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு லிசன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீடைல்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க. See you tomorrow. Bye. Any questions? No, ma'am. Okay. Thank you. Bye.